வாழ்க்கைய ஆரோக்கியமா வாழ்றதுக்கு நம்ம உடம்பு ரொம்பவும் முக்கியம். நோயெதிர்ப்பு சக்தி, திசு வளர்ச்சி, திசு பராமரிப்பு, திசு பழுதுபார்ப்பு, ஹார்மோன்கள் மற்றும் என்சைம்களின் உற்பத்தி போன்ற உடம்புல நிகழ்ற வளர்ச்சிதை மாற்றத்துக்கு இந்த புரத சத்துதான் மிக முக்கிய பங்கு வகிக்குது. சாதாரணமாக ஒரு கிலோவுக்கு 0.8 கிராம் புரதச்சத்து தேவைப்படும். அதாவது 60 கிலோ எடையுள்ள ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளுக்கு ஏறக்குறைய 48 கிராம் புரதச்சத்து தேவைப்படுது. உங்க எடைக்கு தகுந்தற்போல புரதச்சத்து தேவைங்கிறத கணக்கிட்டுக்கோங்க. நமக்கு தேவையான முழுமையான புரதச்சத்தையும் அதிக புரதச்சத்து மிக்க உணவுகள் பெரும்பான்மையா அசைவ உணவு வகைகள்ல இருந்துதான் அதிகமா கிடைக்குது. அப்படி இருக்கிற உணவுகள்ல 100 கிராம்ல எவ்வளோ புரதச்சத்து இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில எந்தவிதமான அளவீடுகளோட அடிப்படையிலேயும் இல்லாம அதிகமா புரதச்சத்து இருக்கிற உணவுகளை இந்த வீடியோவுல பார்க்க போறோம். உணவுகள் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களும், அலர்ஜி அப்படிங்கிற ஒவ்வாமை போன்ற பல உடல் உபாதைகள் இருக்கிறவங்களும், உணவுப் பொருட்கள்ல சந்தேகம் இருக்கிறவங்களும் மருத்துவரோட ஆலோசனையின் பேர்ல உணவுகளை எடுத்துக்கலாம். இதுல எந்த உணவை நீங்க விரும்பி சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த உலகத்துல இருக்கிற பாலூட்டிகளோட பாலூட்டி சுரப்பிகள் அப்புறம் சிசிலியன் சிஃபோனாபஸ் அனுலாடஸ் அப்படிங்கிற உறுப்புகளால உருவாக்கப்படுற ஒரு புதிதாக பிறந்த தங்களோட குட்டிகளோட உடற்சத்திற்காக சுரக்குற ஒரு வகையான வெள்ளை திரவம்தான் இந்த பால். 250 மில்லி அளவு இருக்கிற ஒரு கப்பு பால்ல ஏறக்குறைய 8 கிராம் புரதச்சத்து இருக்குது. இந்த பால் அப்படிங்கிறது நோயெதிர்ப்பு காரணிகள் மற்றும் நோயெதிர்ப்பு மாடுலேட்டிங் கூறுகள் அதிகமா இருக்கிறதால இந்த பால் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுல மிக முக்கிய பங்கு வகிக்குது. பாலூட்டிகளால குழந்தை பெற்ற ஆரம்பகால பால், அதாவது சிம்பால் அப்படின்னு சொல்லப்படுற கொலஸ்ட்ரம் அப்படிங்கிறது புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்ப வழங்குற ஆன்டிபாடிகள், ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வளர்ச்சி காரணிகளை கொண்டிருக்குது. 2020 கணக்கெடுப்பின் படி பால் உற்பத்தியில ஏறக்குறைய 8,78,00,000 மெட்ரிக் டன் அளவிற்கான உற்பத்தியோட இந்தியா 2வது இடத்துல இருக்குது. பொதுவா 100 மில்லி லிட்டர் பால்ல 3.4 கிராம் அளவுக்கு புரதச்சத்து இருக்குது. குறிப்பா பசும்பால்ல ஏறக்குறைய 3.2 கிராமும், வெள்ளாட்டு பால்ல 3.1 கிராமும், செம்மறி ஆட்டு பால்ல 5.4 கிராம் அளவுக்கான புரதச்சத்து இருக்குது. அது மட்டுமில்லாம இந்த பால்ல அதிக அளவிலான தண்ணீருடன் கொழுப்பு, கால்சியம், கார்போஹைட்ரேட், சர்க்கரை உள்பட வைட்டமின்கள் ஏ மற்றும் டி போன்ற வைட்டமின்களும், ரிபோஃப்ளோவின், ஜிங்க், மெக்னீசியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. முட்டை அப்படிங்கிறது ஒரு உயிரினம் தங்களோட குட்டிகளை உருவாக்கும்போது கருமுட்டையில இருந்து தங்களோட வயித்துல வச்சு வளர்த்து அந்த உயிரினங்கள் விலங்கு கருவாக மாறி குஞ்சுகளாக மாறுற வரைக்கும் பாதுகாப்பு அரணா விளங்குற ஆர்கானிக் வெசல்ஸ் அப்படிங்கிற ஒரு கரிம பாத்திரமாகும். உயிருள்ள பாலூட்டிகள் பெரும்பாலான ஆர்த்ரோபாட்கள் மற்றும் முதுகெலும்புள்ள விலங்குகள் மற்றும் மெல்லஸ்குகளும் முட்டையிடுதுங்க. ஆனாலும் இதுல தேள் போன்ற சில உயிரினங்கள் முட்டையிடுறதில்ல. சரி, உணவுக்கு வருவோம். கோழி முட்டை கோழி குஞ்சுகளுக்கு மட்டுமல்லாம நியூட்ரிசியன்களின் கூடாவும் திகழுதுன்னு சொல்லலாம். துருவியும், வறுத்தும், சுட்டும், வேக வைத்தும், பச்சையாவும் உண்ணப்படுற இந்த முட்டையில கண்களை பாதுகாக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பல ஊட்டச்சத்துக்களால் நிறைஞ்சது. மொத்தமான கொழுப்பு மற்றும் எல் கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க முட்டையோட மஞ்சள் கருவை உண்பதை தவிர்க்கணும்னும், நீரிழிவு மற்றும் இதய நோய் இருக்கிறவங்க வாரத்துக்கு 3 மஞ்சள் கருக்களுக்கு மேல் முட்டை உட்கொள்வதை கட்டுப்படுத்தவும் மருத்துவர்கள் வலியுறுத்துறாங்க. ஒவ்வொரு முட்டையில ஏறக்குறைய 6 கிராம் அளவுக்கான புரதச்சத்து உள்பட கொலஸ்ட்ரால், கோலின், பயோடின், வைட்டமின் ஏ மற்றும் பி7, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், லுடின் மற்றும் ஜியாக்சாண்டின் போன்ற பல ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. தயிரை வடிகட்டுவதன் மூலம் மோர் நீக்கப்பட்டு தடிமனான புரதம் நிறைந்த ஒரு தயாரிப்புதான் இந்த யோகர்ட் அப்படிங்கிறது. இது ஸ்ட்ரெயின்ட் யோகர்ட், க்ரீக் யோகர்ட், யோகர்ட் சீஸ், சேக் யோகர்ட் மற்றும் கேர்ன்ட் யோகர்ட் அப்படின்னு பல பேர்ல அழைக்கப்படுற இந்த யோகர்ட் வடிகட்டிய தயிரோட பெரும்பாலான நீர் உள்ளடக்கத்தை கொதிக்க வைக்கிறதன் மூலமா செறிவூட்டப்பட்ட பால்ல பால் பவுடர் போன்ற சில சேர்க்கைகளோட சேர்த்து இருந்து தயாரிக்கப்படுது. இந்த கிரீக் யோகர்ட் வெலண்டைன், கிழக்கு மத்திய தரைக்கடல், மத்திய கிழக்கு, மத்திய ஆசியா மற்றும் தெற்கு ஆசிய நாடுகள்ல பரவலாக உண்ணப்படுது. இந்த யோகர்ட் சமைத்தும், பச்சையாகவும், காரம் மற்றும் இனிப்புடன் பல உணவு வகைகளோடு இணைத்து உண்ணப்படுது. 100 கிராம் கிரேக்க யோகர்ட்ல ஏறக்குறைய 7 கிராம் அளவுக்கான புரதச்சத்து, 6.4 கிராம் கார்போஹைட்ரேட், 4.6 கிராம் சர்க்கரை, 8 கிராம் கொழுப்பு உள்பட வைட்டமின் ஏ, சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்களும் இருக்குது.
லென்டில்ஸ். லென்ஸ் போன்ற குவிந்த உருவத்துல இருக்கிற இந்த லென்டில்ஸ் அப்படிங்கிற பருப்பு வகைகள்ல அதிகளவுல புரதச்சத்து இருக்குது. ஸ்பிலிட் லென்டில்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற பெரும்பாலும் மேலோடுகள் அகற்றப்பட்ட உடைத்த பருப்பு வகைகள் தான் இந்திய துணைக்கண்டத்தோட உணவு வகைகள்ல பெரும்பாலும் பயன்படுத்தப்படுது. சைவ உணவு சாப்பிடுறவங்களுக்கு புரதச்சத்து கிடைக்கிறதுக்கு எளிமையான உணவு பருப்பு வகைகள்தான். இருதய ஆரோக்கியம், செரிமானம், இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற உடல் ஆரோக்கியத்துக்காக உண்ணக்கூடிய உணவு வகைகள்ல மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த பருப்பு வகைகள்தான். இந்த வகையில் கருப்பு பயறு, பச்சை பயறு, கொண்டைக்கடலை, பருப்பு பீன்ஸ் போன்ற பல பருப்பு வகைகள்ல ஒரு கப் சமைத்த பருப்புல ஏறக்குறைய 12 கிராம் புரதச்சத்து இருக்குது. 100 கிராம் பருப்புல ஏறக்குறைய 9.02 கிராம் அளவுக்கான புரதச்சத்து, 19.54 கிராம் கார்போஹைட்ரேட், 1.8 கிராம் சர்க்கரை உள்பட நார்ச்சத்து பி, சி, டி, இ மற்றும் கே போன்ற வைட்டமின்களும் மற்றும் குறைந்த அளவுல கால்சியம், காப்பர், இரும்பு, பொட்டாசியம், மாங்கனீஸ், ஜிங்க் மற்றும் சோடியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. காட்டேஜ் சீஸ் அதாவது பாலாடைக்கட்டி அப்படிங்கிறது ஒரு மென்மையான சுவை மிகுந்த கிரீமி அமைப்பு கொண்ட பன்முகத்தன்மை கொண்ட சூப் அமைப்புடன் கூடிய ஒரு கர்டுலட் மில்க் அப்படிங்கிற தயிர்பால் தயாரிப்பு ஆகும். இது ஸ்கிம்டு மில்க் அப்படின்னு சொல்லப்படுற வடிகட்டிய தயிர்பாலிலிருந்து தயாரிக்கப்படுது. புரதச்சத்துக்காக உண்ணப்படும் உணவுகள்ல மிக பெரும்பான்மையா இந்த பாலாடைக்கட்டிகள் தான் பயன்படுத்தப்படுது. இவற்றை சிற்றுண்டியாகவோ லாசக்னா அல்லது வேக வைத்த உணவுகள்லேயோ சேர்க்கப்படுது. மட்டுமில்லாம சலாடுகள், தயிர், பால், டோஸ்ட் மற்றும் கிரானோலா போன்ற உணவுகள்லேயும் சேர்க்கப்படுது. இது மெதுவான ஜீரணிக்கும் புரதத்தை கொண்டிருக்கிறதால் எடை அதிகரிக்காம இருக்கிறதுக்கு வழிவகுக்குது. 100 கிராம் பாலாடைக்கட்டியில ஏறக்குறைய 12 கிராம் அளவுக்கான புரதச்சத்து, 3.38 கிராம் கார்போஹைட்ரேட், 2.67 கிராம் சர்க்கரை, 4.3 கிராம் கொழுப்பு உள்பட வைட்டமின் ஏ, கால்சியம், இரும்பு சத்து, சோடியம், பாஸ்பரஸ், துத்தநாகம் மற்றும் பொட்டாசியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. குயினோவா அப்படிங்கிறது ஒரு வருடாந்திர பூக்கும் மூலிகை தாவரமாகும். ஆண்டியன் மற்றும் வடமேற்கு அமெரிக்காவுல தோன்றிய புல் வகையல்லாத கீரை போன்ற அமராந்த் வகை தாவரமான இந்த குயனோவா முதலாக 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கால்நடைகளுக்கு தீவனங்களாக பயன்படுத்தப்பட்டிருந்தன. 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாகத்தான் இது மனித பயன்பாட்டிற்கு உபயோகப்படுத்தப்பட்டு வருது. அதிக உயரமான இடங்கள்ல செழித்து வளரும் இந்த புரதம் நிறைந்த விதை தாவரம் கென்யா, இந்தியா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியா நாடுகள் உட்பட 70க்கும் மேற்பட்ட நாடுகள்ல பரவியிருக்குது. இந்த குயினோவாவுல உடலால சொந்தமா உருவாக்க முடியாத 9 அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் இருக்கிறதாக கருதப்படுது. அப்படியிருந்தாலும் லியூசின் போன்ற சில அமினோ அமிலங்கள் போதுமான அளவுகள் கொண்டிருக்கவில்லை. 100 கிராம் குயினோவாவுல ஏறக்குறைய 14.1 கிராம் அளவுக்கான புரதச்சத்து, 64.2 கிராம் கார்போஹைட்ரேட் உள்பட நார்ச்சத்து, வைட்டமின்கள் ஏ, சி மற்றும் இ போன்ற வைட்டமின்களும், மாங்கனீஸ், மெக்னீசியம், பாஸ்பரஸ், தாமிரம், இரும்பு சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. அதிக புரதச்சத்து மிகுந்த உணவுல மிக முக்கிய பங்கு வசிக்கிறது கடல் உணவான மீன்கள்தான். அதிலேயும் டூனா மற்றும் சால்மன் மீன்கள் தான் அதிகமான, அதாவது 100 கிராம் சமைத்த உணவுல 22 கிராம்ல இருந்து 26 கிராம் வரை அளவுக்கான புரதச்சத்தை கொண்டிருக்குது. சுருக்கமா சொல்லணும்னா ஒரு சராசரி மனுஷனோட அன்றாட புரத தேவையில 50ல இருந்து 60% வரையிலான புரத தேவையை பூர்த்தி செய்யுது. இருதய ஆரோக்கியத்திற்கும் மூளையின் செயல்பாட்டிற்கும் மிக முக்கியமாக தேவைப்படும் ஒமேகா 3 அப்படிங்கிற ஊட்டச்சத்தும் இந்த டூனா மற்றும் சால்மன் மீன்கள்லே அதிகமா இருக்குது. இந்த மீன்கள் மட்டுமில்லாம கவுத்தி, மத்தி போன்ற அனைத்து மீன் வகைகள்லேயும் அதிகளவிலான புரதம் உள்ளிட்ட பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. வறுத்து, வேக வைத்து, ஏஞ்சில மீன்கள் பச்சையாகவும் கூட உண்ணப்படுது. 100 கிராம் மீன் உணவுல ஏறக்குறைய 22 கிராம் அளவுக்கான புரதச்சத்து உள்பட கால்சியம், டி மற்றும் பி2 அப்படிங்கிற ரைபோஃப்ளேவின் போன்ற வைட்டமின்கள், பாஸ்பரஸ் நிறைந்துள்ள இந்த மீன் உணவுல இரும்பு, மெக்னீசியம், துத்தநாகம், அயோடின் மற்றும் பொட்டாசியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. ரூனஸ் இனத்தைச் சேர்ந்த ஒரு சிறிய வகை மரத்துல இருந்து கிடைக்கிற பாதாம் பருப்புல இருந்து புரதச்சத்து நிறைய கிடைக்குது. இந்த பாதாம் வெளிப்புற மேலோடு மற்றும் விதையுடன் கூடிய கடினமான ஓடு ஆகியவற்றை கொண்டது. பிரான்ஸ் ஏஜ் அப்படிங்கிற ஆரம்ப கால வெண்கல யுகத்துல இந்த பாதாம் வளர்க்கப்பட்டதுக்கான சான்றுகள் மத்திய கிழக்கின் தொல்பொருள் தளங்கள்லேயும் மத்திய தரைக்கடல் பகுதிகளிலேயும் கண்டறியப்பட்டிருக்குது. இந்த பாதாம் பயிரிடுவதற்கு தேவையான அதிகளவுலான பரப்பளவு மற்றும் பாதாம் சாகுபடிக்கான நீர் தேவை மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் தேவை காரணமாக இந்த உலகத்தோட பாதாம் ஏற்றுமதியில பாதிக்கு மேலான உற்பத்திய கலிபோர்னியா தான் பண்ணுது.
13 அடியிலிருந்து 40 அடி வரையில வளரும் ஒரு இலையுதிர் மரமான இந்த பாதாம் மரத்துல இளம் கிளைகள் பச்சை நிறத்துல இருந்து சூரிய ஒளி படும் இடங்கள்ல ஊதா நிறமாக மாறி அப்புறம் சாம்பல் நிறமாக மாறும். இலைகளும் ஏறக்குறைய 2 அங்குலம் விட்டம் கொண்ட 5 இதழ்கள் கொண்ட வெள்ளை மற்றும் வெளிர் இளஞ்சிவப்பு நிற மலர்களும் கொண்டது. எல் கெட்ட கொழுப்பு மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் இதய நோய் ஆபத்து காரணிகளை குறைப்பதில் இந்த பாதாம் முக்கிய பங்கு வகிக்குது. 100 கிராம் பாதாம் பருப்புல ஏறக்குறைய 24 கிராம் அளவுக்கான புரதச்சத்து, 21.6 கிராம் கார்போஹைட்ரேட், 4.4 கிராம் சர்க்கரை, 49 கிராம் கொழுப்பு உள்பட ஏ, பி, சி, டி, இ மற்றும் கே போன்ற வைட்டமின்களும் மாங்கனீஸ், தாமிரம், கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. ரொம்ப வளமான புரதத்தை பெறுவதற்கு மூலமான மாட்டிறைச்சியில கொழுப்பு மற்றும் கலோரிகள் அதிகம். அதனால மெல்லியதான வெட்டப்பட்ட மாட்டிறைச்சியை தேர்ந்தெடுக்கிறது குறைவான கொழுப்பு போட அதிக புரதத்தையும் பெற முடியும். இந்த மாட்டிறைச்சி தசை வளர்ச்சிக்கும் திசு பழுதுக்கும் உதவுவது மட்டுமில்லாம ரொம்ப முக்கியமான கருவுறுதல் அறிவாற்றல் செயல்பாட்டிற்கும் இந்த புரதச்சத்து பயன்படுது. வேக வைத்தும் வறுத்தும் பல்வேறு விதமாக கிரில், வறுவல், குழம்பு போன்ற பல உணவு வகையாக இந்த மாட்டிறைச்சி பயன்படுத்தப்படுது. இறைச்சியில முதன்மையான பன்றி இறைச்சி, இரண்டாவதா கோழி இறைச்சிக்கு அடுத்தபடியாக மூன்றாவது அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுறது இறைச்சியா இந்த மாட்டிறைச்சிதான். 100 கிராம் மாட்டிறைச்சியில ஏறக்குறைய 26 கிராம் அளவுக்கான புரதச்சத்து, 15 கிராம் கொழுப்பு உள்பட பி, சி, டி, இ மற்றும் கே போன்ற வைட்டமின்களும் தாமிரம், பாஸ்பரஸ், செலினியம், இரும்பு துத்தநாகம், சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. உணவு வகைகள்லேயே அதிக அளவுக்கான புரதச்சத்து இருக்கிறது இந்த சிக்கன் பிரஸ்ட் அப்படிங்கிற கோழி செஞ்சு பகுதி இறைச்சியில்தான் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இதுல புரதச்சத்து இருக்குது. லீன் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் அப்படின்னு சொல்லற அளவுக்கு ரொம்ப குறைந்த அளவுக்கான கொழுப்போட அதிக புரதச்சத்து கொண்டதுதான் இந்த கோழி இறைச்சி. அதனால தான் உலகத்துல பல குசின்ஸ்ல மிக முக்கிய உணவுப் பொருளா இந்த கோழி விளங்குது. இந்த கோழி நெஞ்சு பகுதியை வறுக்கிறது, வேக வைக்கிறது, பிரியாணி போன்ற உணவு வகைகள்ல பிரதானமானதா பயன்படுத்துறது. சிக்கன் 65 வறுவல், கிரேவி, குழம்பு, சூப் அப்புறம் சாலடு அப்படி பல வகைகள்ல இந்த கோழி நெஞ்சு பகுதி தயாரிக்கப்படுது. 100 கிராம் சமைத்த சிக்கன் பிரஸ்ட்ல ஏறக்குறைய 26 கிராம் அளவுக்கான புரதச்சத்து, அப்புறம் ஏறக்குறைய 12.5 கிராம் கொழுப்பு, பி3 அப்படிங்கிற நியாசின் மற்றும் பி6 அப்படிங்கிற பைரிடாக்சின் போன்ற வைட்டமின்கள் உள்பட ஏ வைட்டமின், இரும்பு சத்து மற்றும் சோடியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. இதே மாதிரி வேற என்ன தகவல்கள் அடங்கிய டாப் 10 வேணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த சீசன்ல போட முயற்சி செய்கிறேன். இந்த டாப் 10 சீரிஸ்ல இன்னும் பல வியக்கத்தக்க தகவல்களோட இன்னும் பல வீடியோக்கள் இந்த சீரிஸ்ல வரப்போகுது. இந்த உலகத்துல முதன்மையா இருக்கிற பல தகவல்களை அடுத்தடுத்த வர்ற வீடியோக்கள்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம். நன்றி.